Hey guys, welcome to Cook with Gauti. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அண்ட் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு சிக்கன் மேலே கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சிக்கன் 65 அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொரியன் ஃப்ரைட் சிக்கனாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ கொரியன் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வந்து பெருசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே வந்து சால்ட்டு சேர்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாதிரி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கலர் டெக்ஸ்சரில் அப்படியே இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65 அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் 65 செஞ்சுருக்க மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சிங்கன்னா சிக்கன் 65ஆகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொரியன் ஃப்ரைட் சிக்கனாகவும் செஞ்சுக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 in 1 செஞ்சுட்டேன். அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதை சிக்கன் 65 அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ வந்து ரொம்ப திகட்டாமல் இருக்க லெமன் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. மேலே தூவி விட்டுருங்க. இவ்வளோதான் கொரியன் ஃப்ரைட் சிக்கன். யார் வேணால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பை பாய். தேங்க்யூ.